செய்திகள். ஒரே நாளில் 1096 பேர் பலி. இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு 68,472 அதிகரிப்பு. சிங்கம் படப்பாணியில் பணியில் சேரும் பொழுது ரவுடிகள் பயப்பட வேண்டும் என காவல்துறையினர் நினைக்கின்றனர் என பிரதமர் மோடி பேச்சு. சீன எல்லையில் சவால்களை எதிர்கொள்ள இந்திய வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என ராணுவ தளபதி நரவனே பேட்டி. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆன்லைனில் இறுதி செமஸ்டர் தேர்வு நடத்த ஆளுநர் ஒப்புதல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. பரிசோதனைகள் தொடர்ந்து அதிகரிக்கப்படும் நிலையில் கடந்த சில வாரங்களாக பாதிப்பு எண்ணிக்கை மிக அதிக அளவில் உள்ளது. கடந்த சில தினங்களாக தினசரி 70,000க்கும் மேற்பட்டோருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது தினசரி நோய் தொற்று 80,000ஐ தாண்டி உள்ளது. அதே சமயம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39 லட்சத்தை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பு 39,36,478 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 83,341 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1906 பேர் மரணமடைந்து உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 68,472 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 29,70,492 இருந்து 30,37,151 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 66,659 பேர் குணமடைந்து உள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 8,31,124 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு 1.74%, குணமடைந்தோர் விகிதம் 77.15% உள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றை கண்டறிவதற்காக நேற்று வரை 4,66,79,145 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு இருப்பதாகவும் நேற்று மட்டும் 11,69,765 மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டு இருப்பதாகவும் ICMR தெரிவித்துள்ளது. சிங்கம் படம் போன்று பணியில் சேரும் பொழுதே ஏரியா ரவுடிகள் அனைவரும் பயப்பட வேண்டும் என காவல்துறையினர் நினைக்கின்றனர் என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். தெலுங்கானாவின் ஹைதராபாத் நகரில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல்துறை அகாடமியில் இளம் IPS பயிற்சி அதிகாரிகளிடம் காணொலி காட்சி வழியே பிரதமர் மோடி இன்று உரையாடினார். இதன்பின் அவர்கள் முன் பிரதமர் மோடி பேசும் பொழுது, உங்களது காக்கி சீருடையின் அதிகாரத்தினை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு பதிலாக அதனை அணிந்து கொள்வதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்களுடைய காக்கி சீருடைக்கான மரியாதையை ஒருபொழுதும் இழக்காதீர்கள் என கூறினார். காவல்துறை அதிகாரிகள் பணியில் சேரும் பொழுது ஒவ்வொருவரும் நம்மை கண்டு பயப்பட வேண்டும். குறிப்பிடும்படியாக நமது ஏரியா ரவுடிகள் அனைவரும் பயப்பட வேண்டும் என நினைக்கின்றனர் என்று கூறினார். நடிகர் சூர்யா நடிப்பில் சிங்கம் படம் வெளிவந்து பின்னர் இந்தியிலும் அதே பெயரில் படம் எடுக்கப்பட்டது. இந்தியில் நடிகர் அஜய் தேவ்கன் நாயகனாக நடித்துள்ளார். இந்த படத்தில் நேர்மை தவறாத மற்றும் கடமையில் இருந்து விலகாத காவல்துறை அதிகாரியாக நாயகன் வேடம் அமைந்திருக்கும். இதனை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசும் பொழுது, சிங்கம் போன்ற படங்களை பார்த்துவிட்டு தங்களை பற்றி அவர்கள் பெரிய அளவில் நினைத்து கொள்கின்றனர். அதனால் உண்மையான பணி புறக்கணிக்கப்படுகிறது. இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நமது பணி புறக்கணிக்கப்படவில்லை என்பதனை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். கொரோனா பாதிப்பு போன்ற காலத்தில் நல்ல முறையில் பணியாற்றி காக்கி சீருடையில் இருந்த காவல்துறையினரின் முகம் பொதுமக்களின் மனதில் நன்றாக பதிந்துள்ளது என்றும் அவர்களை பாராட்டி பேசினார். பணி தொடர்புடைய மன அழுத்தத்தினை எதிர்கொள்ள யோகா மற்றும் பிராணாயம் உள்ளிட்டவர்களை மேற்கொள்ளும்படி IPS அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். எல்லையில் சீன ராணுவம் கடந்த 29ஆம் தேதி இரவு மீண்டும் அத்துமீறி ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டது பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. பேங்காங் சோ ஏரியின் தெற்கு கரையில் சீன ராணுவம் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதனை இந்திய ராணுவம் முறியடித்ததாகவும் ராணுவம் அறிவித்தது.
ஏற்கனவே பேங்காங் சோ ஏரியின் வடகரையில் பிரச்சனை உள்ள நிலையில் தென்கரையிலும் சீனா பிரச்சனை செய்ததால் பதற்றம் உருவாகி இருக்கிறது. பதற்றத்தை தணிக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே நேற்று லடாக்கின் லே பகுதிக்கு சென்றார். 2 நாள் பயணமாக அங்கு சென்றுள்ள நரவானே எல்லையில் உள்ள பாதுகாப்பு நிலவரங்களை நேரில் ஆய்வு செய்தார். ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். உண்மையான கட்டுப்பாடு கோடு முழுவதும் சீன துருப்புகளை எதிர்கொள்வதற்காக நிறுத்தப்பட்டிருக்கும் படையினரின் தயார் நிலையை ஆய்வு செய்தார். இந்த ஆய்வுக்கு பிறகு லே பகுதிக்கு திரும்பிய ராணுவ தளபதி நரவானே கூறிய போது, லே பகுதியை அடைந்த பிறகு நான் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தேன், அதிகாரிகளுடன் பேசினேன். வீரர்களின் மன உறுதி அதிகமாக உள்ளது. மேலும் அவர்கள் எல்லாவித சவால்களையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர். LIC பகுதி சற்று பதற்றமாக உள்ளது. நிலைமையை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பை அதிகப்படுத்தி உள்ளோம். எல்லையில் கடந்த 2-3 மாதங்கள் பதற்றமான சூழ்நிலை உள்ளது. பதற்றத்தை தணிக்க சீனாவுடன் இராணுவம் மற்றும் ராஜதந்திர மட்டத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். எதிர்காலத்திலும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும். இந்த பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அத்துடன் எல்லையில் தற்போதுள்ள நிலை மாறாமல் இருப்பதை உறுதி செய்வோம் என்று அவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்றுள்ளார். இந்த நிலையில் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் வி ஃபெங்கே ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இருவரும் ஹாங்காய் அமைப்பு பாதுகாப்பு அமைச்சர் மாநாட்டில் கலந்து கொள்ள மாஸ்கோவில் உள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான், சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகியவை ஹாங்காங் ஒத்துழைப்பு அமைப்பு குழுவின் ஒரு பகுதியாகும். சீனாவின் கோரிக்கையை இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் உண்மையான கட்டுப்பாடு கோடு பகுதியில் 2 நாடுகளுக்கிடையில் அதிகரித்துள்ள பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது. கிழக்கு லடாக்கில் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள தற்போதைய நிலைமையை சீனாவின் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட நேரடி விளைவு என இந்தியா கூறியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா கூறும்போது, கடந்த 4 மாதங்களாக நாம் காணும் நிலைமை சீனா தரப்பு ஒரு தலைபட்சமாக மாற்றத்தை ஏற்படுத்த முயன்ற நடவடிக்கைகளின் நேரடி விளைவாகும் என்பது தெளிவாகிறது என்றார். கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் இந்தியா தனது 20 வீரர்களை இழந்தது. சீனாவும் உயிரிழப்புகளை சந்தித்தது. ஆனால் அந்த எண்ணிக்கையை சீனா வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதன் பின்னர் சமீபத்தில் எல்லையில் சீன படைகள் ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் பதற்றம் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலத்தில் வழிபாட்டு தலங்களை திறப்பதில் அரசு எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது என முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் வழிபாட்டு தலங்களை திறக்க பாரதிய ஜனதாவினர் கடந்த வாரம் மணியடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை MIM கட்சி மற்றும் பிரகாஷ் அம்பேத்கர் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று மேற்கு மராட்டியத்தில் நிலவும் கொரோனா பிரச்சனை குறித்து ஆய்வு செய்தார். அப்போது அவர் பேசிய போது, ஊரடங்கில் தளர்வு ஏற்படுத்துவதில் ஒரு பகுதியாக நாம் பல விஷயங்களை மீண்டும் தொடங்கியுள்ளோம். கோவில்கள் மற்றும் மற்ற வழிபாட்டு தலங்களை திறக்க கோரிக்கைகள் வருகின்றன. ஆனால் இந்த விஷயத்தில் அரசு எச்சரிக்கையுடன் செயல்படுகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதேபோல மழைக்கு பிந்தைய தற்போது உள்ள சூழல் மிகவும் சவால் நிறைந்ததாகவும், நவராத்திரி, தசரா போன்ற வர இருக்கும் பண்டிகை காலங்களில் நிர்வாகங்கள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் கூறினார். கொரோனா பிரச்சினை காரணமாக பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்களையும் தேர்வு இன்றி தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க மராட்டிய அரசு தேர்வு செய்தது. இதே முடிவை மேலும் சில மாநிலங்களும் எடுத்தன. ஆனால் வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்வுகளை நடத்தி முடிக்க பல்கலைக்கழக மானிய குழு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்வுகள் நடத்தாமல் இறுதி ஆண்டு கல்லூரி மாணவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது.
அதே வேளையில் கொரோனா பரவல் இருப்பதால் தேர்வுகளை நடத்த கூடுதல் கால அவகாசத்தை பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் கேட்டு ஒப்புதல் பெறலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று தேர்வு நடத்தப்படும் என்று மராட்டிய அரசு அறிவித்தது. தேர்வை நடத்துவது குறித்து நேற்று முன்தினம் அமைச்சர் உதய் சாமந்த் ராஜ்பவனுக்கு சென்று அங்கு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான பகத்சிங் கோஷியாரியை சந்தித்து கல்லூரி இறுதி செமஸ்டர் தேர்வு குறித்து ஆலோசித்தார். இந்த நிலையில் நேற்று மாநிலத்தில் உள்ள 13 பல்கலைக்கழக துணை வேந்தர்களுடன் ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி ஆலோசனை நடத்தினார். அப்போது மாநில உயர்கல்வி அமைச்சர் உதய் சாமந்த், இணை அமைச்சர் பிரஜாப் தன்புரே, கூடுதல் தலைமை செயலாளர் ராஜீவ் ஜலோட்டா ஆகியோரும் உடனிருந்தனர். பின்னர் தேர்வு குறித்து நேற்று அமைச்சர் உதய் சாமந்த் நிருபர்களிடம் கூறியபோது, பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான இறுதி செமஸ்டர் தேர்வுகளை ஆன்லைனில் நடத்த ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு வராமல் வீட்டில் இருந்தபடியே தேர்வு எழுத முடியும். இந்த மாத இறுதிக்குள் தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு கூறியுள்ளது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக மாணவர்களின் நலனை கருதி தேர்வை நடத்த அடுத்த மாதம் இறுதி வரை கால அவகாசம் வழங்கும்படி பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு வேண்டுகோள் விடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கல்வியாண்டு பாதிக்காத வகையில் அக்டோபர் இறுதிக்குள் தேர்வை நடத்தி பரீட்சை தாள்களை திருத்தி முடிவுகளும் வெளியிட திட்டமிட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்முறை தேர்வுகளை வருகிற 15ஆம் தேதி முதல் தொடங்கவும் திட்டமிட்டு உள்ளோம் என்று அவர் கூறினார். பெங்களூருவில் தமிழ் நடிகை ராகினி திவேதியை காவல்துறையினர் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்தனர். பெங்களூருவில் போதைப் பொருட்கள் விற்பனை விவகாரத்தில் சின்னத்திரை நடிகை அனிகா உள்பட 3 பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கன்னட திரை உலகில் போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் பழக்கம் இருப்பதாக 3 பேரும் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து கன்னட திரை உலகில் போதைப் பொருள் பயன்படுத்தும் விவகாரம் குறித்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் கன்னட திரை உலகில் பிரபல நடிகையாக இருந்து வரும் ராகினி திவேதியிடம் விசாரணை நடத்த மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடிவு செய்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். அதாவது பெங்களூரு சாம்ராஜ்பேட்டையில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் நேற்று காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நடிகர் ராகினி திவேதிக்கு உத்தரவிடப்பட்டு இருந்தது. ஆனால் நேற்று காலையில் அவர் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அவர் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகி விட்டதாக தகவல்கள் வெளியானது. இதற்கிடையே நடிகை ராகினி திவேதி சார்பில் அவரது வழக்கறிஞர் காவல்துறையினரை சந்தித்து பேசி விசாரணைக்கு அவர் ஆஜராக முடியாத காரணம் குறித்து விளக்கம் அளித்தார். அதாவது சொந்த பிரச்சனை, உடல்நலக்குறைவு காரணமாக வருகிற 7ஆம் தேதி நடிகை ராகினி திவேதி விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் வழங்கும்படி காவல்துறையிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக கன்னட நடிகை ராகினி திவேதி கைது செய்யப்பட்டு உள்ளார். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக தமிழ் பட நடிகை ராகினி திவேதியிடம் விசாரணை நடைபெறுகிறது. வீட்டில் சோதனை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ராகினியை கைது செய்து உள்ளனர். பனாமா நாட்டுக்கு சொந்தமான நியூ டைமண்ட் கப்பல் குவைத்தில் இருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பலில் மாலுமி, பொறியாளர்கள் என 23 ஊழியர்கள் இருந்தனர். இந்த கப்பல் நேற்று இலங்கையின் கிழக்கு கடற்பகுதியில் வந்தபோது அதன் என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. பின்னர் அது கப்பலின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. இலங்கை கடற்படையின் 4 கப்பல்கள் மற்றும் இலங்கையின் ஹம்பன்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ரஷ்யாவின் 2 போர் கப்பல்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு பணிகளை மேற்கொண்டன. கப்பலில் இருந்த ஊழியர்கள் 19 பேர் உயிர்காக்கும் படகுகள் மூலம் கப்பலில் இருந்து வெளியேறினர். அவர்களை இலங்கை கடற்படை கப்பல்கள் மீட்டன. மேலும் கப்பலில் இருந்த கேப்டன் உள்ளிட்ட 3 பேரும் பத்திரமாக உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மற்றொரு ஊழியரை காணவில்லை. அவரை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்கிடையே கப்பலில் பிடித்த தீயை அணைக்க இந்தியாவின் உதவியை இலங்கை நாடியது. எனவே இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஷௌர்யா, சரங் மற்றும்
சமுத்ரா ஆகிய 3 கப்பல்களை இந்தியா அனுப்பி வைத்தது. அத்துடன் டோர்னியர் விமானம் ஒன்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்காக இலங்கைக்கு விரைந்தது. 2வது நாளாக இன்றும் தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கப்பலில் ஊழியர்கள் தங்கியிருந்த பகுதியில் பிடித்த தீயை இந்திய கடலோர காவல் படையின் தீயணைப்பு குழுவினர் விரைவாக அணைத்தனர். மற்ற பகுதியில் தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெறுகிறது. ஏற்கனவே தீப்பிடித்த இடத்தில் மீண்டும் தீ பற்றாமல் தவிர்ப்பதற்காக குளிரூட்டும் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட கப்பல் தற்போது இலங்கையின் கிழக்கு கரையிலிருந்து 37 நாட்டிக்கல் மைல் தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜல்கான் வங்கியில் விவசாய கடன் வழங்க லஞ்சம் பெற்ற மேலாளர் கைது. பூனேயில் முகக்கவசம் அணியாத நபர்களிடம் காவல்துறை அபராதம் விதித்து நடவடிக்கை. கோலாப்பூரில் அரசிடம் உதவி கோரி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். ஜல்னாவில் முதல் மனைவிக்கு துன்புறுத்தல் கொடுத்த கணவர் கைது. பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி செயல்பாடு முடக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட வங்கி வாடிக்கையாளர்கள் நேற்று பாந்திரா குர்லா வளாகத்தில் உள்ள ரிசர்வ் வங்கி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாப் மகாராஷ்டிரா வங்கியில் மோசடி நடந்ததால் நிதி நெருக்கடி ஏற்பட்டு ரிசர்வ் வங்கி மூலம் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இதனால் வங்கி வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பலர் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்களும் அடிக்கடி நடந்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முல்லுன் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரின் வங்கி கணக்கு முடங்கியதால் தற்கொலை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து வங்கியில் மோசடி நடந்திருப்பதாக கூறி அந்த வங்கி முடக்கப்பட்டது. இதனால் பல வாடிக்கையாளர்கள் பணம் எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. பல வாடிக்கையாளர்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டனர். இந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் நேற்று காலை பாந்திரா கிழக்கில் உள்ள ரிசர்வ் வங்கிக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசுக்கு எதிராகவும் வங்கிக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லும்படி கேட்டுக்கொண்டனர். பயந்தர் பகுதியில் ரகளையில் ஈடுபட்டதாக முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர மேத்தா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயந்தர் பகுதியில் உள்ள கட்டுமான நிறுவன உரிமையாளர் பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர மேத்தா, மாநகராட்சி உறுப்பினர் பிரசாந்த் மற்றும் 40 அடையாளம் தெரியாத நபர்களுக்கு எதிராக ரகளையில் ஈடுபட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளர் ஷாம் சுந்தர் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 நிறுவனங்களுடன் சேர்ந்து விற்பனை தொடர்பான ஒப்பந்தம் செய்து கொண்டார். இதற்கான பணம் வழங்கப்படாத நிலையில் கட்டுமான நிறுவன உரிமையாளர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். அதனைத் தொடர்ந்து தனது நிலத்தில் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபட்டதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி உறுப்பினர் மற்றும் 40 நபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. துலே மாவட்டம் பிம்பால்னர் விவசாய மையத்திலிருந்து வெங்காய விதைகளை திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 49 கிலோ வெங்காய விதைகளை பறிமுதல் செய்தனர். துலே மாவட்டம் ஷிக்ரி தாலுகாவிற்கு உட்பட்ட பிம்பால்னர் சடானா சாலையில் உள்ள ஷிவ்நேரி விவசாய சேவை மையத்தில் இருந்து வெங்காய விதை திருடிய பிகாஸ் சது என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 49 கிலோ எடை விதைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் துலே மாவட்டத்தில் பல பகுதிகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பிம்பால்னர் காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யவத்மால் பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட 7 பெண்கள் சகதியை உட்கொண்டு நாட்களை கடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. யவத்மால் பகுதியில் தடை உத்தரவை தொடர்ந்து 5 மாத காலமாக மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். தார்வா தாலுகாவிற்குட்பட்ட
சிக்னி பகுதியில் உள்ள ஏழை பெண்கள் செலவுக்கு பணம் இல்லாத நிலையில் சகதியை உண்ணும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மக்களின் நிலை குறித்து கண்டு கொள்ளாமல் அரசு அலட்சியம் செய்வதாக குருதேவ் சங் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அமைப்பின் தலைவர் மனோஜ் கேடாம் இது குறித்து கூறியபோது, பிரதமர் அறிவித்த வீடு வழங்கும் திட்டம் முறைப்படி நடைபெறாமல் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாசிக்கில் உள்ள துணி ஆலையில் தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாசிக் மாவட்டம் இகத்புரி பகுதியில் உள்ள துணி ஆலையில் மேலாளர் பாதுகாவலர்கள் உதவியுடன் தொழிலாளர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் உதவியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தேவிதாஸ், நரேஷ், பிரகாஷ், கணேஷ், விக்ரம், சந்தீப் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். ஜல்கான் பகுதியில் உள்ள பரோடா வங்கி கிளை மேலாளர் விவசாய கடன் வழங்க லஞ்சம் பெற்றது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஜல்கான் பரோடா பகுதியில் குஜராத்தி தெருவில் இயங்கி வரும் பரோடா வங்கி கிளை மேலாளர் கிரண் தாக்கரே பயிர்க்கடன் தொடர்பாக விவசாயி ஒருவரிடம் 75,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் கைது செய்யப்பட்டார். அவருடன் வங்கி அலுவலர் நரேந்திர கணேஷ் பாட்டில் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது நடவடிக்கை புனே சிபிஐ காவல்துறை கண்காணிப்பாளர் மச்சிந்திர கரோலே உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆனந்த் ருக்கிகர், காவல்துறையினர் சதீஷ் போரடே, தன்சிங் உள்ளிட்டோர் அடங்கிய தனிப்படை மூலம் செயல்படுத்தப்பட்டது. இச்சம்பவம் வங்கி அதிகாரிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூனே பகுதியில் முகக்கவசம் அணியாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வரும் காவல்துறையினர் 500 ரூபாய் அபராதம் வசூலித்து வருகின்றனர். பூனே பகுதியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாநகராட்சி கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாநகராட்சி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தடை உத்தரவை மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி முகக்கவசம் அணியாத நபர்களிடம் காவல்துறையினர் 500 ரூபாய் அபராதமாக வசூலித்து வருகின்றனர். மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்த நிலையில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கோலாப்பூரில் தடை உத்தரவால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு உதவி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தசரா சௌக் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை அடங்கிய பேனர் மற்றும் கொடிகளை ஏந்திய அவர்கள் கோஷமிட்டனர். ஆட்டோ ஓட்டுநர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு பண்டித் தீன் தயாள் உபாத்யாய் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் கடன் வழங்க வேண்டும் என்றும் வீடு இல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாடகை வீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்னாவில் 2வது திருமணம் செய்த நபர் முதல் மனைவியை துன்புறுத்திய நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஜல்னா மாவட்டம் ஜில்லோட் தாலுகா ரஹிமாபாத் பகுதியை சேர்ந்த சோனாவனே என்பவர் 2019ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி முக்தா என்பவரை திருமணம் செய்தார். இந்நிலையில் மனைவியிடம் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 2வது திருமணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2வது மனைவி துணையுடன் முதல் மனைவிக்கு துன்புறுத்தல் கொடுத்து தாக்கி வந்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சோனாவானையை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருந்தனர். குறுங்குடி என்ற கிராமத்தில் உள்ள பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். வெடி விபத்தில் கட்டடங்கள் தரைமட்டமாகி உள்ளன. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. வெடி விபத்து நிகழ்ந்த கட்டடத்தில் திருவிழாக்களுக்கு பயன்படுத்தப்படும் பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது.
குறுங்குடி பட்டாசு ஆலை வெடி விபத்தின் சத்தம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. வெடி விபத்தில் இறந்த 5 பேரும் பெண்கள் என்றும் மேலும் 4 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் காட்டுமன்னார் கோவில் எம்எல்ஏ முருகுமாறன் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கவலைக்கிடமான நிலையில் இறந்த 4 பெண்களில் 2 பேர் இறந்ததால் பலி எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் மூணாறு ராஜமலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி பாதிப்படைந்த தமிழர்களுக்கு இந்திய பேனா நண்பர் பேரவை சார்பில் 40,000 ரூபாய் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு ராஜமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்கள் அனைவருமே தமிழர்கள் ஆவர். 65 பேர் மரணமடைந்த நிலையில் வீடு மற்றும் உடைமைகள் இழந்த 86 பேர் நிராதரவாய் தவித்து வந்த நிலையில் அவர்களுக்கு 40,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரண உதவிகள் இந்திய பேனா நண்பர் பேரவை நண்பர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. பல்வேறு தரப்புகளில் இருந்தும் உதவிகள் பெற்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. 1 மாதத்திற்கு தேவையான சமையல் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களுடன் இந்திய பேனா நண்பர் பேரவை கேரள மாநில கிளை அமைப்பாளர் பிபி சிவன், கோட்டயம் தமிழர் நல்வாழ்வு சங்க பொருளாளர் ஜெகன், வேலுச்சாமி, செல்வ கணேஷ், கோவிந்தராஜ், ராஜாமணி, சவுந்தரராஜன் ஆகியோர் மூணாறு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். பெருந்துயரில் இருந்த மக்கள் மனிதநேய உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். இத்தகவலை இந்திய பேனா நண்பர் பேரவை தலைவர் மா கருண் தெரிவித்தார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் பாஜக தான் போட்டியிடும். அதன் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் உறுதியாக வெற்றி பெறுவார். கட்சி வாய்ப்பளித்தால் கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தயார் என நெல்லையில் பாஜக மாநில துணைத் தலைவரும் தென்மண்டல பொறுப்பாளருமான நயினார் நாகேந்திரன் பேட்டியில் தெரிவித்தார். பாஜக மாநில துணைத் தலைவரும் தென்மண்டல பொறுப்பாளருமான நயினார் நாகேந்திரன் தலைமையில் தென் தமிழகத்தின் 11 மாவட்டங்களை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளின் உயர்மட்ட குழு கூட்டம் நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. முன்னதாக கூட்டத்துக்கு தலைமை தாங்க வந்திருந்த பாஜகவின் மாநில துணைத் தலைவரும் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளருமான நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசிய போது 11 மாவட்ட மையக்குழு பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது குறித்தும் கூட்டணி வைப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்றால் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது என்பது குறித்தும் ஆலோசனை நடைபெறுகிறது. அதிமுக, திமுக பெரிய கட்சிதான். பாஜக உட்பட எந்த கட்சியும் தனியாக போட்டியிட்டால்தான் வாக்கு வங்கி என்ன என்பது தெரியும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரஜினி விருப்பப்பட்டால் பாஜக அவருடன் கூட்டணி வைக்கலாம். வருகின்ற கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் பாஜக வேட்பாளர் தான் தாமரை சின்னத்தில் உறுதியாக வெற்றி பெறுவார். கட்சி வாய்ப்பளித்தால் கன்னியாகுமரி தொகுதியில் வருகின்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தயார் என்றும் பாஜகவின் தென்மண்டல பொறுப்பாளர் மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இதனை அடுத்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஜப்பானுக்கு வேலைக்கு சென்ற நெல்லையை சேர்ந்த இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் உடலை இந்தியாவிற்கு கொண்டு வர சொல்லி உறவினர்கள் நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா விஜயநாராயணம் அருகே உள்ள ஆணிக்குளத்தை சேர்ந்தவர் முத்துசாமி. இவரது மகன் மாதவன். இவர் 2 வருடங்களுக்கு முன்பு ஜப்பானில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்காக சென்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் என உறவினர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். ஆனால் 2 நாட்கள் ஆகியும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாதவனின் உறவினர்கள் இன்று ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து மாதவனின் சகோதரர்
வேல்முருகன் கூறும்போது, எனது தம்பி ஜப்பான் நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற எனது தம்பி மர்மமான முறையில் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது உடலை மீட்டு தர வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்து சென்றனர். தாராவி பிஎம்ஜிபி காலனி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பாக சிறப்பு பூஜை மற்றும் கஞ்சி களைய ஊர்வலம் நடைபெற்றது. ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பாக தாராவி பிஎம்ஜிபி காலனியில் உலக நலனுக்காகவும் மனித குல மேம்பாட்டிற்காகவும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கொரோனா நோய் விரைவில் சரியாகி உலக மக்கள் சிறப்போடு வாழ 1008 ஆதிபராசக்தி வழிபாடு மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 20வது வருட ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் விழா நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஹோமியோபதி மருந்து வழங்கப்பட்டது. சக்தி களைய ஊர்வலம் பிஎம்ஜிபி வழிபாட்டு மன்றத்தில் துவங்கி செக்டர் டவர் 5 சகாப்தி டவர் ரேஷன் அலுவலகம் வழியாக சென்று வழிபாடு மன்றத்தை வந்தடைந்தது. பக்தர்கள் அனைவரும் கஞ்சி களையம் சுமந்து பால் அபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை நிர்வாகிகள் சக்தி SC ராஜீவ், பிச்சம்மாள், சக்தி SS சுந்தர் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 1096 பேர் பலி. இந்தியாவில் கொரோனா உயிரிழப்பு 68,472 அதிகரிப்பு. சிங்கம் படப்பாணியில் பணியில் சேரும் பொழுது ரவுடிகள் பயப்பட வேண்டும் என காவல்துறையினர் நினைக்கின்றனர் என பிரதமர் மோடி பேச்சு. சீன எல்லையில் சவால்களை எதிர்கொள்ள இந்திய வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என ராணுவ தளபதி நரவனே பேட்டி. உச்சநீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆன்லைனில் இறுதி செமஸ்டர் தேர்வு நடத்த ஆளுநர் ஒப்புதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.